மகன் சொன்னா, என் மக சொன்னா, என் பேரன் சொன்னா, என் பேத்தி சொன்னான்னு விசிலுக்கு போட்டுட்டு இப்ப நைட்டு கரண்ட் இல்லைன்னு கதர்னு கதறி கொண்டிருப்பவர்கள் இங்க இருக்கக்கூடும். எல்லாரும் இருப்பீங்க, கதருங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு 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 தான். இன்னைக்கு விடிய பேசலாம் கலைஞரின் சாதனைகளை. நீங்கள் அமர்ந்து கேட்பதற்கு தயாராக இருந்தால் ஒரு இரவு முழுவதும் நான் கலைஞரின் சாதனைகளை பற்றி மட்டும் பேசுவதற்கு தயார். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு எங்க வந்து நிக்குது? மின்னட்டு போராட்டம். ஓட்டு போட்ட மக்கள் வந்து போராடுறாங்க. அதுல ஒரு செய்தியாளர் போய் கேட்கிறாரு ஒரு அக்காட்ட, ஏன்னா உங்க எம்எல்ஏ போய் கேட்க வேண்டியதானே. எங்க எம்எல்ஏ யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. வெரி குட். தாய்மார்கள் கூர்ந்து கேட்கணும். எவ்வளவு சிறப்பான சம்பவத்தை நீங்க எல்லாம் பண்ணிருக்கிறீங்க தெரியுமா தமிழ்நாட்டு மக்கள்? இங்க இருக்கிறவங்க இல்ல, இந்த காணொலியின் வாயிலாக பார்க்க போற தாய்மார்களுக்கு சொல்றேன். ஓட்டு போட்டவனுக்கு தன்னோட எம்எல்ஏ யாருன்னு தெரியல, ரைட்டா? ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில போய் நன்றி சொல்றாரு, எனக்கு வாக்களித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. அங்க இருக்கிறவங்க சொல்றான், ஏய் இவன் தொகுதியை கிடையாடா, நீ பக்கத்து தொகுதிடாங்கடா அப்படியா அப்படின்னு அவர் போறாரு. எம்எல்ஏவுக்கு தன்னுடைய தொகுதி எதுன்னே தெரியல. இது எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய நகைச்சுவை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இது எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய நகைச்சுவை நான் சொல்ல போறேன். ஒரு அமைச்சர் அவர் பேட்டி கொடுக்கிறாரு. எல்லாம் ரீல்ஸ் போட்டே பழக்கப்பட்ட அமைச்சர்கள் இல்ல, ரீல்ஸ் போட்டவங்க எல்லாரும் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க. இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, வணக்கம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார். சுற்றுலாத்துறை என்பது உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல. சுற்றுலாத்துறை அமைச்சராக என்னை நியமித்திருக்கிறார். சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்றாக தெரிந்து பேசிட்டு இருந்தே என்ன மாதிரி ஒரு பத்திரிகையாளர் முன்னாடி இருந்து, சார் நீங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் இல்ல சார், நீங்க சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். அப்படியா? சரி, 2 வேலை வரையா? கட் கட் கட். நம்ம ஒன் மோர் டேக், முதல்ல இருந்து போலாம். ஓகே, எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார். நாடு நாசமா போக தீய வச்சு, அதாவது 6 மாத காலம் அவகாசம் தருகிறோம் என்று நம்முடைய தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அது எதுக்கு சொன்னார் தெரியுமா? 6 மாத காலம் உங்களுடைய நிர்வாகம் என்ன என்று கற்றுக்கொள்வதற்கு 6 மாசம். துறை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் 6 மாசம் கொடுக்க முடியும்? இது எந்த ஒரு அநியாயம்? அப்போ இந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு மிக கேவலமான ஒரு இழிவான ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக அண்ணன் PK சேகர்பாபு அவர்கள் நடத்திய எல்லா கூட்டத்திலும் நான் ஒருத்தன் தான் ஒரு கேள்வியை கேட்டேன். இன்னைக்கு அது நடந்துருச்சு. எல்லா கூட்டத்திலும் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த தேர்தலுக்கு முன்பாக நடத்தின கூட்டத்தில் இங்க வந்தவங்க யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் இப்ப கேட்பேன், இப்ப ஒரு குரூப் வந்திருக்குது மாற்றம், ஒரு மாற்றம், ஒரு மாற்றம். காலையில் என்ன குடிப்பீங்க, டீயா காப்பியான்னு கேட்பேன். இங்க பல பேர் டீ அல்லது காப்பிங்க. நான் இப்ப சொன்னேன், ஒரு மாற்றத்துக்கு காலையில் எடுத்து பால்டாவில் குடிப்பீங்களான்னு கேட்டேன். முடியாதுன்னு நீங்க. ஆனா நீங்க தமிழ்நாடு பால்டாவில் குடிச்சிருச்சு. பால்டாவில் குடிச்சவங்களுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாடு ICU அட்மிட் ஆகி இழுத்துட்டு இருக்குது. என்ன ஓட்டு போட்ட மக்களுக்கு தன்னுடைய எம்எல்ஏ யார் என்று தெரியவில்லை. வெற்றி பெற்ற எம்எல்ஏவுக்கு தன்னுடைய தொகுதி எது என்று தெரியவில்லை. அமைச்சருக்கு தன்னுடைய துறை என்று எதுவே தெரியவில்லை. இது எதை பற்றியுமே தெரியாத ஒருத்தர் முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு இது எதுவுமே தெரியல. அவரை இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு இட்டுக்கு போற மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறான். காலையில 9 மணிக்கு இட்டுட்டு கிளம்பி விட்டுறான். திரும்ப சாப்பாடு கொடுத்துருக்கான். கரெக்டா 1 மணிக்கு அந்த ஸ்கூல் குழந்தை சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாரு. சாயங்காலம் 4 மணிக்கு பெல் அடிக்கிறாங்க. ஸ்கூல் குழந்தை ஏறி எட்டுக்கு போற மாதிரி போயிடுறாரு. என்ன சாதனை எனக்கு புரியல. நீங்க என்ன எதை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு என்று சொல்லி கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பது போன்ற ஒரு போலியான தோற்றத்தை ஏற்படுத்தினார் இந்த நடிகர். இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு வந்த செய்தி சேலத்துல ஒருத்தன் இதுவரைக்கும் மாற்றினது 50, எத்தனை இருக்குன்னு தெரியல, 50 பெண்களின் ஆபாச வீடியோக்களை எடுத்து அந்த பெண்களை மிரட்டி பாலியல் தொழிலுக்கு அனுப்பியிருக்கான். யாரான்னு பார்த்தா காவேகாரன். ஸ்ரீவைகுண்டத்தில் ஒருத்தன், அந்த சகோதரி கதறாங்க. அந்த சகோதரி சொல்றாங்க,
வே-